தர்மங்களை கொண்டு உங்களுக்கு நான் உங்களுடைய பொருளாதாரங்களை பெருக செய்வேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எரிப்பு சதகாத், நீங்க கொடுக்கக்கூடிய தர்மம் இருக்குது, இந்த தர்மத்தின் மூலமாக உங்க பொருளாதாரத்துல எந்த விதமான குறையும் ஏற்படாது. வல்லாஹு லா யுஹிப்பு குல்ல கஃபாரின் அஸீம், அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்கக்கூடிய எந்த பாவியையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை என்பதாக இந்த வசனத்தினுடைய முடிவுல அல்லாஹ் சொல்றான். ஷைத்தான் இருக்கிறான்னு அவன் பயங்கரமான ஆளு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஷைத்தான் உங்களை பயமுறுத்துவான், சகோதரர்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும். சைத்தான் சொல்லுவான், நீ தர்மம் செய்யாத உன் பொருள் அழிந்து விடும், நீ தர்மம் செய்யாத உன்னுடைய தேவைக்கு உனக்கு பணம் இல்லாமல் போயிடும், நீ தர்மம் செய்யாத, நீ சேர்த்து வை சேர்த்து வை சேர்த்து வை, உனக்காக சேர்த்து வை, உன் மனைவிக்காக வேண்டி சேர்த்து வை, உன் பிள்ளைகளுக்காக சேர்த்து வை, உன் பிள்ளைகளுடைய கல்விக்காக சேர்த்து வை என்பதாக தேவைகளை கொண்டு வந்து ஒரு தர்மம் கொடுக்கலாம்னு நினைக்கக்கூடிய ஒருவருடைய உள்ளத்துல சைத்தான் இதை ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர், சைத்தான் உங்களுடைய உள்ளத்துல பயத்தை ஏற்படுத்துவான். ஐயோ, நான் தர்மம் செஞ்சா என் பொருளாதாரம் போயிடுமே, நான் தர்மம் செஞ்சா என்னுடைய பொருளாதாரம் அழிஞ்சிருமே, என் பணத்துல குறை வந்துருமே, 10 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு, 50,000 ரூபாய் தர்மம் செஞ்சுட்டான், 9,50,000 ரூபாய் தானே இருக்கும், அப்ப 50,000 ரூபாய் என்னை விட்டு போகுது என்கின்ற எல்லா விதமான ஒரு நிலையை ஏற்படுத்தும். அஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபாஹிஷா, தர்மம் செய்வதால் உங்களுக்கு வறுமை உண்டாகிவிடும் என்பதாக சைத்தான் உங்களை பயமுறுத்துவான். மானக்கேடானவற்றை மட்டும்தான் சைத்தான் உங்களை காட்டுவான். அப்ப இந்த பயம் என்ன செஞ்சிடும்னா, கொடுக்கணும், தர்மம் செய்யணும், சதக்கா செய்யணும், ஜக்காத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த நிலையில இருந்து நம்மளை கழட்டிடுவான். ஆனா அல்லாஹ் சொல்றான் அதே ஆயத்துல, வல்லாஹு யஇதுக்கும், அல்லாஹ் உங்களுக்கு சொல்றான், நீங்க தர்மம் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க தர்மம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சைத்தானுடைய பயமுறுத்தலுக்கு நீங்க அஞ்சல போல, எதையுமே சைத்தானுடைய தூண்டுதலுக்கு நீங்க அஞ்சல, நீங்க அல்லாஹ் பாண்டி தர்மம் செய்றீங்க, ஜகாத் கொடுக்குறீங்க, சதக்கா கொடுக்குறீங்க. அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரா, நீ அதை மீறி நீ தர்மம் செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னா மக்ஃபிரத்துன், உனக்கு நான் மன்னிப்பை வழங்குகிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். உனக்கு நான் மன்னிப்பை வழங்குறேன். எப்பெல்லாம் அவர் அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறாரோ அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பை வழங்கிக்கிட்டே இருக்கான். எல்லா பாவங்களுக்கும் அல்லாஹ்விடத்துல எல்லாரும் தௌபா செய்யறோம், எல்லாருடைய தௌபாவை அல்லாஹ் மன்னிப்பானான்னு தெரியாது. ஆனா அல்லாஹ் இங்க ஒரு ஆளுக்கு வாக்குறுதி கொடுக்குறான், நீங்க சதக்கா செஞ்சீங்கன்னா, நீங்க தர்மம் செஞ்சீங்கன்னா, நீங்க ஜக்காத்து கொடுத்தீங்கன்னா, வல்லாஹு யஇதுக்கும் மக்ஃபிரா, உங்க பாவங்களை நான் மன்னிப்பேன், மின்ஹு வ ஃபதலா, உங்களுடைய அந்தஸ்தை நான் உயர்த்துவேன், என்னுடைய அருளை உங்களுக்கு நான் வழங்குவேன் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதியாகவே இந்த வசனத்துல பதிவு செய்யலாம். அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்துல நிறைய சதக்கா செய்யணும், தர்மம் செய்ய வேண்டும். உங்களால என்ன முடியுதோ அதை கொடுக்க வேண்டும் சகோதரர்களே. அதே போன்ற தாய்மார்களே, நிறைய சதக்கா